ஹாய் கைஸ், நான் உங்கள் லைஃப் ஆஃப் சாய் சுரேஷ். போன தேர்டு வீடியோ நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், தேர்டு வீடியோவில் வந்து நம்மளோட சாய் ஸ்மிருதிகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் அக்கா அவங்க கூட தான் இன்னைக்கு செஸ் மேட்ச் போட போகிறோம். வாங்க கைஸ், மேட்ச்குள்ளே போகலாம். ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் மூவ். ஸோ இப்போ வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு செஸ் பற்றி ஒவ்வொரு மூவாக சொல்லி கொடுக்கணும். இந்த மூவ்ஸ்லாம் இந்த பீசஸ்லாம் எப்படி நகரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து செஸ்ஸு அப்புறம் ஒயிட் ஹார்ட் பிளாக் ஹார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை போடுறோம் கைஸ். வாங்க மேட்ச்குள்ளே போகணும். சாய் பான் நகர்த்தியிருக்காரு. ரூக் ஸ்பான். சாய் சர்வேஸ் கிங் ஸ்பான் நகர்த்தியிருக்காரு. நல்ல மூவ். ஓகே, இன்றைக்கி நம்ம எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச் அதோட ஸ்கோர் இப்போ காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ தான் யாரோ 6 அடிச்சிருக்காங்க போட்டிருக்கு. செம்மையாக இருக்குது. தனுஷ் கை தட்டுறாரு. அவ்வளோதான். இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன மூவ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ரூக் வெட்டியிருக்காங்க. ஒயிட்ல ரூக் வெட்டியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை வெட்டியிருக்காங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து இங்கேருந்து சர்வேஷ் லைஃப் ஆஃப் சர்வேஷ் வந்து நம்மளோட ரூக்கை எடுத்தார். ஸோ நான் என்னோடய ரூக் இங்கே வச்சுருந்தனால எடுத்தார். ஸோ நான் வந்து என்னோடய பானை வச்சு அவங்களோட பிஷப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பிளாக் ஸ்மூவ் நினைக்கிறேன், இல்லை ஒயிட் ஸ்மூவ். சர்வேஸ் கேஸ்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. சாய் ஸ்மிருதிகா பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாரா? மேட்ச் ரொம்ப சூடு பிடிக்காம தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சுன்னா சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். போக போக பார்ப்பீங்க. எதுக்கு அந்த பேக் தெரில. இப்போ போகலாம். செமையாக ஆடிட்டுருக்காது. அன்சைட் போகலாம். சமமும் செக் வைக்க சர்வீஸ் ட்ரை பண்ணுறார். அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறார். இப்போ செக்மேட் வரப்போகுது ஒயிட்டுக்கு. நல்லாவே தெரியுது. செம்ம செக்மேட் இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது என்னோட ஓப்பனிங், யாருக்குமே தெரியாது. சர்வேஸுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பிக் மிஸ்டேக். ஒயிட்டுக்கு சமமும் இருக்குது. அவரோட நைட்டை பார்க்க மாட்டாரு. ஸோ இப்போ நம்ம லைஃப் ஆஃப் சர்வீஸோட குவீனே எடுத்துட்டோம். சரி, வீடியோ சமமும் இருக்குது. அந்த குயினை வச்சு தான் மூவ் பண்ண முடியும். அதையும் இழந்துட்டு சர்வேஸ் ஆடுகிறார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு செக் வைக்கிறது தான் நல்ல மூவ். இதுக்கு மேலே வேறு மூவ் இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த பிஷப்ஸ் பானை நகுத்தணும். அவ்வளோதான். நகுத்துனா ஒரு பீஸ் போகலாம். அது நல்லது தான். காய்ஸ், மேட்ச் சூடு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா சூடு பிடிச்சிச்சு காய்ஸ். இப்போ மேட்ச்ல உங்களுக்கு தெரியாதுல்ல, அது நம்ம சிஎஸ்கே மேட்ச் தான் गाइस. நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தா கமெண்ட்ல ஒரு yellow கலர் ஹார்ட் போடுங்க. பிளாக் செக். ஒரு செக் வச்சுட்டார். பிளாக் பண்ணியிருக்காங்க. நைட் இன் டேஞ்சர். அவ்வளோதான். நல்ல மூவ் இருக்குது. நல்ல மூவ்.
பயங்கரமான மூவ். இதை வச்சு மேட்சை ஜெயிக்கலாம் சர்வேஸ். கைஸ் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து நைட்டுக்கு த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காரு. த்ரெட் பண்ணியிருக்கார். இப்போ வந்துட்டு சர்வேஸ் என்ன பண்ணுவார் பார்க்கலாம். சாய் எப்படி இருந்தாலும் அந்த த்ரெட்லேருந்து நம்ம தப்பிச்சாச்சு. பான் புஷ் பண்ணால் நைட்டு சோலி முடிஞ்சு. என்ன பான் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், நைட் முடிஞ்சு. அது ஒரு கதை காலி. அவ்வளோதான், அவர் நைட்டு முடிஞ்சிச்சுன்னு நினச்சி அவரோட பானை அப்போ முடிச்சிட்டார். இப்போது நாங்கள் உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஸ்கோர் கார்டு காட்டுற மாதிரி காயின்ஸில் இருக்க ஸ்கோர் கார்டு காமிக்க போகிறோம். பாருங்கள், ஒயிட்டோட ரூக் இருக்குது, பான் இருக்குது. இங்கே பிளாக்கோட குயின் இருக்குது, பான் இருக்குது, பிஷப் இருக்குது. சரி, மேட்ச்குள்ளே போகலாம். ஒயிட் ரொம்ப யோசிக்கிறாரு, ஆழ்ந்த யோசனை. பிளாக் ஜாலியாக ஆடுறாரு, ஏன்னா நோ டென்ஷன், செம ஜாலியாக ஆடுறாரு. காய்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குயின் போயும் நம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்கோம். எந்த காரணம்னா சிஎஸ்கே மேட்ச்சு காய்ஸ் 6-6 அடிக்கிறாங்க, அதனால தான் நம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்கோம் காய்ஸ். ஸ்கோர் 130 இருக்குது காய்ஸ் சிஎஸ்கேவோடது. எத்தனை ஓவர்னு பார்க்கணும். 14 ஓவரில் 130 வந்துருக்கு கைஸ். இதை ஒரு பிக் மூவ்னு சொல்லலாம். இதை வச்சு ஒரு நைட்டை வச்சு ஒன்று பண்ணலாம். யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அது ஒரு பிக் மூவ், செம்ம பிக் மூவ். யாரும் யோசிக்க முடியல. அதை சாய் செம்ம. இப்போ செக் வைக்கலாம். செக். ஒயிட்டை தான் கிங்கை தான் நகர்த்தி ஆகணும். கிங் இன் ட்ரபிள். பிளாக் ஒயிட் கிட்ட வேறு நல்ல மூவ் இருக்குது. போர்டை நல்லா பாருங்கள். வேறு ஏதாவது நல்ல மூவ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் பிஷப்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸ்டார்ட். ஒயிட்டுக்கு ஒரு நல்ல மூவ், பிளாக்குக்கு செம்ம மூவ் இருக்குது. ஆனால் ஒயிட்டுக்கு அதை விட நல்ல மூவ் இருக்குது. ஆனால் யாராலையும் அவ்வளோ ஈஸி இல்லை அந்த மூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி என்ன மூவு? பிளாக் பிஷப்னு கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் பிஷப்பை வெளியில் கொண்டு வர சொல்லுங்கள். ஸோ நான் ஸ்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எது மூவ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐ லாஸ்ட் மை மைண்ட். ஓகே, பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பிளாக் வந்துட்டு பானுக்கு ப்ரொடெக்ஷன் தரணும். ஓ, பிக்கஸ்ட் மூவ், பிக் மிஸ்டேக் ஃபார் லைஃப் ஆஃப் சர்வேஸ். இது செம்ம பிக் மிஸ்டேக். இது என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கான இந்த மேட்சை கொண்டு போகலாம். ஆனால் பிக் மிஸ்டேக், செம்ம பிக் மிஸ்டேக். ஆனால் நான் இதை மூவ் பண்ணிட்டேங்க. காய்ஸ் பான் இருக்கு, ஏன்னா ஒருத்தருக்குமே இங்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது காய்ஸ். நான் சொல்கிறது வேற. இப்போ பிளாக் வந்துட்டு செக் வச்சிருக்கார். எனக்கு தெரிஞ்சு மேட் வருது, அங்கே நகர்த்த முடியாது. மேட் இஸ் கம்மிங் காய்ஸ்.
ரூக் கைஸ். ரூக் 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 ரூக். இப்போ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 2 பேர்த்தோட குயினும் போக போகுது. அது செம்ம மூவ், 2 பேர்த்துக்கும் செம்ம சாக்ரிஃபைஸ். காய்ஸ் பிளாக்கு கிட்ட ஒயிட் பிஷப் இருந்துச்சுன்னா செம்ம மூவு. செம்ம மூவனா ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சாக்ரிஃபைஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அது இவர் பண்ணுற மூவை பொறுத்து இருக்கு. பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹவ் சீன் இன் மை என்டையர் லைஃப். ஒயிட் பிக்கஸ்ட் மிஸ்டேக். இதை இங்கே நான் எடுத்தால் இங்கே வந்து எனக்கு என்னோட பிஷப் போகும். ஸோ நான் அதை ரூக்கை வச்சு ஈஸியாக செக்மேட் வைக்கலாம் சார். 2 ரூக் இருந்தா. இப்போ அதை நகர்த்தி செக் வச்சா என்ன பண்ணுவேன் உனக்கு? அதனால தான் நான் சொல்கிறேன். ஆரம்பிச்சுங்க. செம மூவ். இப்போது எனக்கு தெரிஞ்சு பிளாக்குக்கு வந்துட்டு சேஃப்டி எனக்கு தெரிஞ்சு வேணும். இப்போ வந்துட்டு பிளாக் வந்துட்டு வேறு எந்த மூவும் இல்லை. அந்த காரணத்தினால் இப்போது செக்கு தான் வச்சாகணும் எனக்கு தெரிஞ்சு. பிக்கஸ்ட் மிஸ்டேக். இப்போது கேன்சல் பண்ண முடியாது சார். இல்லீகல் நம்பர் 1 காய்ஸ் ஒயிட்டுக்கு. ஏற்கனவே பிளாக் வந்து செக்கு வச்சுட்டார். அது செக்கு வச்சா கிங்கை வந்து கேன்சல் பண்ண முடியாது. காய்ஸ் இல்லீகல் நம்பர் 1 செக் இருக்கு. எங்கே செக் இருக்கு? ஒன் செகண்ட் காய்ஸ். நான் கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போது காய்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் வந்துட்டு முன்னாடியே கிங்குக்கு ஒயிட்டு கிங்க்கு செக்கு வச்சா கேன்சலே பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட லைஃப் ஆஃப் சாய் சர்வேஸ் வந்து ஸ்டார்டிங்கை செக் வச்சுட்டார். அதனால கேன்சல் பண்ண முடியாது ஒயிட்டால். சாரி காய்ஸ், நான் அதை மறந்து போயிட்டேன். நான் செக் வச்சதவே மறந்துட்டேன். நான் ஃபுல் மேட்சும் மறந்து லாஸ்ட் இன் மை மைண்டு. சரி ஒயிட் மூவ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு செக்மேட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில் செக்மேட்டு அவ்வளோதான். சாய் கத்தக்கா புத்தக்கான்னு ஆடுறாரு. அவ்வளோ பீஸ் இருந்தும் ஆட முடியலன்னா என்ன அர்த்தம்? அதான் எங்களுக்கும் தெரில. ஒரு அழகான பானை வெட்டலாம், அது என்னன்னே தெரில. சாய் இப்படி ஆடுறாரு. செக்கு மேட்டில் எப்படி மேட்? ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கும் நடந்த மேட்ச்சில் பிளாக் வான்ஸ். गाइस எப்பவுமே செஸ்ன்னு வந்துட்டா நாம தான் गाइस. ஆனாலும் இவ கொஞ்சம் டஃப் தந்தா. அதுக்காகவே சம கேம். கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஆமாம், எல்லோ கலர் ஹார்ட் சாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாய் ஸ்மிருதிகான்ட்டு. செம்ம கேம். இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து கேமை முடிச்சுக்கலாம். செம்ம கேம். Bye guys. Bye. Bye guys. Bye.